108 திவிதேசங்களிலே ஆழ்வார் நவத்திருப்பதியான சந்திரஸ்தலமான ஸ்ரீ வரகுணமங்கை என்கிற திவிதேசத்திலே வரகுணவல்லி சமேத விஜயாசனர் திருக்கோவிலை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்வோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலே நத்தம் என்கிற அழகிய கிராமத்திலே அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது அக்னி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தைப் போலே 32 தீர்த்தங்கள் இந்த சந்திர பரிகார ஸ்தலமான விஜயாசனர் திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது. பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் இப்பொழுது நாம் வணங்கி மகிழ்கிறோம். இங்கே மூலவராக விஜயாசனர் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு வீட்டிலிருந்து கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு ஆதிசேஷன் குடைபிடிக்க வெற்றி ஆசனம் என்கிற விஜயாசனத்திலே சதுர்புஜத்தோடு சங்கசக்கரத்தோடு பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். தல விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்கிறோம். தாயாராக வரகுணவல்லி தாயார் மூலவரோடு சேர்ந்து ஒரே கருவறையிலே ஏகசிம்மாசனத்திலே அவருக்கு வலதுபுறம் வீட்டிலிருந்து நமக்கு அருள் புரிகிறார். இடதுபுறத்திலே பூமி பிராட்டி தாயார் அருள் புரிகிறார். தாயார்களுக்கென்று தனிச்சன்னதிகள் இங்கே இல்லை. கருட சேவை இந்த தலத்திலே விசேஷம். அந்த கருட பகவானை பொழுது நாம் தரிசித்து மகிழ்கிறோம். விமானமாக விஜயகோட்டி விமானம் இங்கே கருவறை மேலே அமைந்திருக்கிறது. இங்கே பெருமாள் பிரத்யக்ஷமாக அக்னி பகவானுக்கும் சத்தியபானுக்கும் புரோமுஷ முனிவருக்கும் சுவாமி பிரத்யக்ஷமாக இங்கே சேவை சாதித்து அருளியிருக்கிறார். மணவாள மாமணிகளுடைய மங்களாசாசனம் பெற்ற திவிதேசம் இது. நம்மாழ்வார் பாசுரமாக ஒரு திருப்பாசுரம் பாடியிருக்கிறார். சதுர்புஜத்தோடு யோக நரசிம்ம பெருமானை இப்பொழுது சங்கு சக்கர கதாபாணியாக யோக திருக்கோலத்திலே நாம் தரிசித்து மகிழ்கிறோம். முற்காலத்திலே உரோமச முனிவர் தன் சீடர் சத்தியபானுடன் இங்கே எழுந்தருளினார். அப்பொழுது சத்தியபான் இங்குள்ள அகநாச தீர்த்தத்திலே நீராடி கொண்டிருந்தாராம். அந்த வேளையிலே தீர்த்தக்கரையின் மறுபக்கம் ஒரு மீனவன் மத்ஸ்யங்களை பிடித்து கரையிலே உலர்த்தி கொண்டிருந்தான். இதை பார்த்த சத்தியபான், இத்தனை கொடும்பாவம் செய்கிறானே, ஈவு இரக்கமில்லாத ஓர் உயிரை துடிக்க காரணமான இவனுக்கு நரகம்தான் சித்திக்கும் என எண்ணினாராம். அப்பொழுது மீனவன் மத்ஸ்யங்களை எடுத்து பிடிப்பதற்காக வலையை வீசிய தருணம் அவனுடைய பின்னாலே இருந்த ஒரு சர்ப்பமானது மீனவனை தீண்ட அவன் இறந்துபட்டானாம். அவனை அழைத்துச் செல்ல விண்ணவர் விமானம் இறங்கி வந்து சொர்க்கத்துக்கு அழைத்துச் சென்றதாம். ஆழ்வாராதிகளையும் நர்தனக்கண்ணனையும் விஸ்வக்ஷேனரையும் ஏக சிம்மாசனத்திலே நாம் தரிசிக்கிறோம். பிற உயிர் விரிய காரணமானவன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்று ரோமச்ச முனிவரிடத்திலே சென்று சீடன் கேட்டான் சத்தியவான். அவர் ஞானதிஷ்டியால் கண்டுணர்ந்து, இந்த பிறவியிலே மீனவனாக பிறந்தவன் போன பிறவியிலே விதர்ப்ப நாட்டை ஆண்ட மன்னன், தர்மத்தின் வழி நின்று பல நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் கூடாத நட்பின் சேர்க்கை காரணமாக சில பாவங்களையும் செய்ததனால் இந்த மீனவனாக பிறந்தான். இருப்பினும் போன ஜென்மத்திலே பண்ணிய புண்ணியத்தின் பலனாய் ஸ்ரீ வரகுணமங்கையிலே பிறந்து சொர்க்கமடைந்தான். இந்த தலத்திலே பிறந்தவர்கள் அனைவருக்கும் மோட்சப்பிராப்தி உண்டு என்று தெரிவித்தாராம். ஸ்ரீ வைஷ்ணவ குல திலகமான ஸ்ரீமத் ராமானுஜரை நாம் இங்கே சேவித்து மகிழ்கிறோம். மாசி 10 நாட்களும் இங்கே பிரம்மோற்சவத்தை காணலாம். சித்திரை ஸ்ரீ வைகுண்டம் கள்ளப்பிரான் கருட சேவை உற்சவத்திலே விஜயாசனரும் கருட சேவையிலே காட்சி தருவார். வரகுணமங்கை என்ற திவ்ய தேசம். இங்கே மூலவர் திருநாமம் விஜய் ஆசன பெருமாள். ஆதிசேஷன் மேல பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலம். பெருமாளுக்கு வலது பக்கம் தாயார் வரகுணமங்கை. பெருமாளுக்கு இடது பக்கம் தாயார் வரகுணவல்லி. நவகிரகத்தில் சந்திரனுடைய ஸ்தலமாக விளங்குறது. 108 திவ்ய தேச கோவிலில் இது 55வது திவ்ய தேசம். விஜய் ஆசனம்னா பொருள் வெற்றி. ஆதிசேஷன் மேலே வெற்றி ஆசனத்தில் பெருமாள் ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை தொங்க விட்டு ராஜகம்பீரத்துடன் வெற்றிகை தரக்கூடியவராக சிவசாதிக்கிறார். அதனால் பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த சன்னதியில் எல்லா காரியமும் ஜெயமாகும். முற்காலத்திலே ரேவா நதிக்கரையிலே புண்ணிய கோஷம் என்னும் அக்ரகாரத்திலே வேதவித்து என்ற அந்தனர் வாழ்ந்து வந்தாராம்.
அவர் தந்தைக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு ஆசனதை என்கிற மந்திரத்தை உச்சரித்து பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். இந்த விஜயாசன பெருமாள் வயோதிக வடிவிலே வேதவித்தை தேடி வந்து சக்யம் மகேந்திரம் என்னும் இரு மலைகளுக்கிடையே உள்ள ஸ்ரீ வரகுணமங்கை என்னும் இந்த பதியிலே தவம் இயற்றும்படியாக கூறினார். அவ்வாறே ஸ்ரீ வரகுணமங்கையிலே தவம் செய்ய விஜயாசன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு பிரத்யட்சமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்க, என்னைப் போலே தாங்கள் இங்கே வருபவர்களுக்கெல்லாம் பிரத்யட்சமாக தரிசனம் தந்து மோட்ச பிராப்தியை தர வேணும் என விண்ணப்பித்தாராம். அதனால இன்றைக்கும் சந்திர பரிகார தலமான இந்த தலத்திலே பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவியோடு சேவிப்பவர்களுக்கு மோட்ச பிராப்தியை பகவான் அளிக்கிறான். அதுபோல தேவாசுர யுத்தத்திலே அக்னி பகவான் பல அசுரர்களை அழித்தான். அசுரர்களிலே தாரகாக்ஷன், கமலாக்ஷன், காலதம்ஷன், பராசு, விரோச்சனன் முதலான அசுரர்கள் அக்னி பகவானுக்கு பயந்து கடலுக்குள்ளே ஒளிந்தனர். இதனால் கோபமுற்ற இந்திரன் அக்னியை அழைத்து சமுத்திரத்திலே நீர் வற்றும்படியாக செய்யென்று கட்டளையிட்டாராம். ஆனால் சமுத்திரத்திலே பல ஜீவராசிகள் உள்ளதால் அக்னி இந்திரனுடைய ஆணையை நிறைவேற்ற மறுத்தான். இந்திரன் அக்னியை மனிதனாக பூமியிலே பிறக்கும்படி சாபமிட்டாராம். வரகுணமங்கையிலே பிறந்த அக்னி பகவான் தன் பெயராலேயே தீர்த்தமுண்டாக்கி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து மகிழ்ந்தான். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் விஜயாசனர் பிரத்யட்சமாகி அக்னி பகவானுக்கு சாப நிவர்த்தி அளித்ததாக கேத்திர புராணம் தெரிவிக்கிறது. பிரம்மா ஆணவம் அடக்கி ரோமஜ முனிவருக்கு அதிக ஆயுளை தந்தவரும் இந்த பெருமாள்தான். இங்கே யோக நரசிம்மருக்கு பிரதோஷ வேளையிலே செவ்வரளி மாலை சார்த்தி பானக நிவேதனம் செய்தால் வேண்டிய பிரார்த்தனைகளெல்லாம் ஈடேறுவதாக கண்கூடாக தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீ வரகுணமங்கை என்கிற இந்த திவிதேசத்திலே சந்திர தோஷம் நீங்க நாம் பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவியோடு தரிசித்து வாழ்விலே வளங்கள் பெறுவோம். நடுநாடு என்னும் சோழநாட்டு திவிதேசங்களிலே 108 திவிதேசங்களிலே ஒன்றான திருச்சித்திரக்கூடம் என்னும் சிதம்பரம் திருத்தலத்தை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து ரசிக்கிறோம். சென்னை மாயவரம் ரயில் மார்க்கத்திலே சிதம்பரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ முண்டரீகவள்ளி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளாக மூலவப் பெருமாள் கோவிந்தராஜராக கிழக்கே திருமுகமண்டலம் கொண்டு யோகாசனத்திலே நமக்கு காட்சி தருகிறார். உற்சவர் தேவாதி தேவனாக பார்த்தசாரதி என்கிற திருநாமத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்திலே செபதாதிக்கிறார். தாயார் புண்டரீகவல்லி தாயார் சித்திரக்கூடத்து உள்ளான் என்ற மற்றொரு உற்சவரையும் உபயநாச்சிமாரோடு இங்கே நாம் தரிசித்து மகிழலாம். விமானமாக எம்பெருமானுக்கு சாத்வீக விமானம் அமைந்திருக்கிறது. இங்கே தீர்த்தமாக புண்டரீக சரஸ் புஷ்கரணி என்கிற புஷ்கரணி அமைந்திருக்கிறது. இங்கே பெருமாள் பிரத்யட்சமாக ஈஸ்வரனுக்கும் தில்லை காளிக்கும் மூவாயிரவருக்கும் வியாக்ரபாதருக்கும் பாணினிக்கும் பதஞ்சலிக்கும் பார்வதிக்கும் நந்திக்கும் வாசுகிக்கும் பிரத்யட்சமாகி இருக்கிறார். இந்த தலம் தில்லை தீட்சிதருடைய நிர்வாகத்திலே அமைந்திருக்கிறது. நடராஜ பெருமான் உள்ளிட்ட தில்லை மூவாயிரவர் துதிக்க இங்கு வந்த பெருமாள் தன்னெதிரே நடமாடிய நடராஜ தாண்டவத்தை பார்த்து ரசித்ததாக ஐதீகம். ஆஞ்சநேய பெருமாளை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்கிறோம். கொடிமரத்தையும் கருட பகவானையும் சேவித்து உள்ளே நுழைகிறோம். பாணினி வியாகரணம் செய்த தலம் இது. பரத முனிவர் நாட்டிய சாத்திரத்தை ஏற்படுத்திய தலம் இது. 3000 நன்மறையாளர் முறையால் வணங்க தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று இந்த தலத்தெம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடுகிறார். தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 பேரேத்த அணிமணி ஆசனத்திருந்த அம்மான்தானே என்று குலசேகராழ்வார் பாடி பரவுகிறார். திருச்சுற்றிலே யோக நரசிம்ம சுவாமி அமர்ந்த நிலையிலே 8 திருத்தோள்களோடு பிரகலாத வரதனாக திருவடியிலே பிரகலாதன் துதிக்க நமக்கு காட்சி தருகிறார். பக்கத்திலே சங்காழ்வானும் சக்கரத்தாழ்வான் என்கிற சுதர்சனாழ்வாரையும் நாம் தரிசித்து மகிழ்கிறோம். 2ஆம் நரசிம்மவர்மன் என்கிற பல்லவ மன்னர் கிபி 800 திருச்சித்திரக்கூடத்தை கட்டினான் என்பது க்ஷேத்திர புராணம். மங்களாசாசனமாக
குலசேகர ஆழ்வார் 11 பாசுரங்களும் திருமங்கை ஆழ்வார் 32 பாசுரங்களும் பாடியிருக்கிறார். புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய வேணு கோபாலனாக நவநீத கிருஷ்ணன் பாமா ருக்மணியோடு செபதாதிக்க தனிச்சன்னதியிலே பார்க்கிறோம். சுதர்சன ஆழ்வார் கண்ணாடி அரை சேவையிலே லக்ஷ்மி நரசிம்மரோடு ஒரு திருமேனியிலே நமக்கு காட்சி தருகிறார். சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் தனி சன்னிதானம் கொண்டு காட்சி தருகிறார். செங்கமலவல்லி என்கிற பெயரோடு புண்டரீகவல்லி தாயார் தனிச்சன்னிதானம் கொண்டு நமக்கு செபதாதிக்கிறார். இங்கே கோவில் புஷ்கரணியிலே வடக்கே உள்ள புஷ்கரணியிலே புஷ்கர கஷேத்திரத்திலே உள்ளதை போல் மத்யங்கள் தரையிலே வந்து யாத்திரிகர்கள் தரும் பொறியை பெற்றுச் செல்வது சிறப்பு. ஸ்ரீமத் நாதமணிகளுடைய அவதார ஸ்தலமான காட்டுமன்னார் கோவிலை இந்த திவ்ய தேசத்திலே இருந்தே தரிசிக்கலாம். தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக வரதகரமும் அபயகரமும் கட்டி சதுரு புஜங்களிலே 2 கரங்களிலே தாமரை செண்டுகளை ஏந்தி மகாலட்சுமி தாயாராக புண்டரீகம் என்கிற தாமரை வல்லியாக நமக்கு காட்சி தருகிறார். பார்க்கடலிலே திருமாலை தாங்கியுள்ள ஆதிசேஷன் தில்லையிலே திருநடம் காண ஆசைப்பட பெருமாளும் அனுப்பி வைக்க இங்கு வந்து திருநடம் கண்டு கோவிந்தராஜ பெருமாளை வழிபட்டு திரும்பியதாக சித்திரபுராணம் தெரிவிக்கிறது. பெருமாளுடைய நாபிக்கமலத்திலே பிரம்மா அமர்ந்தபடி இல்லாமல் நின்றபடி இருப்பது இந்த ஆலயத்திலே சேவிக்கத்தக்க சிறப்பு. 3 கிடந்த தடங்கடல் போய் முன்னை கடல் புக பின்னை தில்லை வந்து இடம் கொண்ட கொண்டல் என்று ஒட்டக்கூத்தரு திருப்பாடல் பாடுகிறார். சோழனால் கடல் புக்க பெருமாள் ஸ்ரீமத் ராமானுஜரால் இடம் கொண்ட சிதம்பரம் என்கிற தில்லை சித்திரக்கூடத்திலே மகாலட்சுமி திருக்கோலத்திலே புண்டரீகவல்லி என்னும் செங்கமலத்தாயார் உற்சவமூர்த்தியாக பவளமாலைகள் சாத்தி காசு மாலைகள் கண்டாங்கி சரங்கள் சாத்தி திருமாங்கல்ல தாரணமானது திருமார்விலே துலங்க செம்பட்டு உடுத்தி குங்குமத்தை நமக்கு அளித்து குலம்பாழச் செய்ய காட்சி தருகிறாள். அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தொன்னி என்முழுத ஒய்யக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக் கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிரக் காணுநாளே என்று 741வது திருப்பாசுரத்தினாலே குலசேகர ஆழ்வார் இத்தலத்து எம்பெருமானை பாடியிருக்கிறார். ஊன்வாட உண்ணாத உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம்பாட பாடத் தவம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலகாலகிற்பி காணாட மஞ்சை கணமாட மாடே சயம் ஆடு கால் நீர் பழனம் புடைபோய் தேனாட மாடக் கொடியாடுதில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே என்று திவ்யப்பாசுரம் திருமங்கையாழ்வார் பாடி அருளியிருக்கிறார். பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணுகிறாராம். உலகிலே சிறந்தது பூலோகம், அதிலே சிறந்தது நாவலம் தீவு, அதிலே சிறந்தது பரதக்கண்டம், அதிலே சிறந்தது தமிழ்நாடு, அதிலே சிறந்தது காவேரி, அதிலே சிறந்தது வடதிசை, அதிலே சிறந்தது தில்லைவனம், அதிலே சிறந்தது புண்டரீகபுரம், அதிலே சிறந்தது இந்த திருச்சித்திர கூடம் என்று தெரிவிக்கிறார். ராமாயணத்திலே ராமனும் சீதையும் அனுமனும் வணங்கிய ரங்கநாதரை நாமும் தரிசித்து வாழ்வில் பலம் பெறுவோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.